செய்திகள். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலையிட்டால் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டி உள்ளார். ஈச் பவுண்டேஷன் நடத்திய முப்பெரும் மகிழ்வு பெருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களை கைவிலங்கிட்டு கைதிகளைப் போல இந்தியாவிற்கு நாடு கடத்தியதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நிஷா நியமிக்கப்பட்டதற்கு அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலையிட்டால் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டி உள்ளார். புதுச்சேரியில் 2026ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கை நீக்கப்பட்டு மாநில கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என உறுதி. இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் மும்மொழி கொள்கையை ஏற்று ரங்கசாமி தலைமையிலான அரசு இந்தி திணிப்பை உருவாக்கி உள்ளார். மோடி அரசு தென் மாநிலங்களில் கட்டாயம் இந்தி திணிப்பை கொண்டு வந்துள்ளது. இது தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் 2026ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கை நீக்கப்பட்டு மாநில கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்படும் என்று தெரிவித்த நாராயணசாமி புதுச்சேரியில் நடந்த பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை வேண்டும் என்றார். காரைக்கால் மீனவர்கள் தொடர் கைது சம்பந்தமாக புதுச்சேரி முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும். ஆனால் பிரதமரை பார்ப்பதை ரங்கசாமி ஏன் தவிர்த்து வருவதால் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் உள்ளதா என நாராயணசாமி கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் ஒரு மதுபான தொழிற்சாலை கூட வர காங்கிரஸ் அனுமதிக்காது, அதை எதிர்த்து போராடும் என்று தெரிவித்த அவர் ரங்கசாமி தேர்தல் அறிக்கையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார். தற்போது வட்டியுடன் வசூல் செய்வதற்கு அறிவிப்பு வெளியிட்டு மாணவர்களை வஞ்சித்து வருகிறார். புதுச்சேரியில் ரவுடிகள் தாராளமாக உலா வருகிறார்கள். பட்டப்பகலில் ரவுடிகள் துன்புறுத்து கொலை செய்கிறார்கள். இந்த அரசால் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளது என்று அவர் முதல்வர் மற்றும் உள்துறை அமைச்சர் தலையிட்டால் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்று குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு கட்டுக்குள் இருந்தது. பல்வேறு வழக்குகளில் காங்கிரஸ் கட்சி தீர்வு கண்டுள்ளது என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். காங்கிரஸ் ஓடாத வண்டி என திமுக விமர்சனம் செய்ததற்கு பதிலளித்த நாராயணசாமி காங்கிரஸ் ஓடுகின்ற வண்டியா அல்லது ஓடாத வண்டியா என்று 2026 தேர்தலில் தெரியும் என்றும் விளக்கமளித்தார். ஈச் பவுண்டேஷன் நடத்திய முப்பெரும் மகிழ்வு பெருவிழா நடைபெற்றது. விழாவிற்கு ஈச் பவுண்டேஷன் நிறுவனர் சேர்மன் கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து கலந்து கொண்டு கல்வி, விவசாயம், பயன்பாடு, கலைப்பண்பாட்டு, சுகாதாரம், சமூக சேவைகளில் சிறந்து விளங்கும் சான்றோர்களுக்கு வித்யாஸ்ரீ, கிரிஷிஸ்ரீ, கலாஸ்ரீ மற்றும் சேவாஸ்ரீ விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். 25 ஏழை மாணவியர்களுக்கு இலவசமாக கண்ணாடி வழங்கல் மற்றும் அமுலூர்பவ பள்ளி 3ஆம் வகுப்பு மாணவனின் பிரசித் சர்வேஷ் இந்திய மாநிலங்களின் தலைநகரை அதிவேகமாக 15 வினாடிகளில் கூறிய ஈச் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் ஏஞ்சல்ஸ் பவுண்டேஷன் நிறுவனர் சேவாஸ்ரீ ஜெகநாதன், ஈச் பவுண்டேஷன் செயலாளர் நேத்ரா ஸ்ரீகுமார், பொருளாளர் ராஜா, இயக்குனர் கலைரத்னா, பேராசிரியர் டாக்டர் கௌதம்ராஜ் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழா ஒருங்கிணைப்பனை செயற்பாட்டாளர்கள் கலைமாமணி, அரிய புத்திரி கலைரத்னா பைரவி, கலைரத்னா டாக்டர் பூபேஷ் குப்தா, கலைரத்னா புவனா, கலைரத்னா வேல்விழி, கலைரத்னா துளசி கிருஷ்ணா கலந்து கொண்டு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களை கைவிலங்கிட்டு கைதிகளைப் போல இந்தியாவிற்கு நாடு கடத்தியதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிப்ரவரி 3ஆம் தேதி 2025 அன்று அமெரிக்காவில் இருந்து 103 இந்தியர்கள் கை கால்களை விலக்கிடப்பட்டு அவமானப்படுத்தி விமானத்தில் ஏற்றி இந்தியாவிற்கு நாடு கடத்திய அமெரிக்காவை கண்டித்தும் வாய்மூடி மௌனமாக இருக்கும் இந்திய ஒன்றிய அரசை கண்டித்தும் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் ராஜா திரையரங்கம், காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், விஸ்வநாதன் மற்றும் புதுச்சேரி மாநில மற்றும் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழக தோழர்கள் பலர் கலந்து கொண்டு அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் நடுக்கடலில் இலங்கை கடற்படையால் அடிக்கடி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதையும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படுவதையும் தடுத்து நிறுத்த வேண்டும். மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டுமென்று மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை துணைநிலை ஆளுநருக்கு எழுதியுள்ள பதில் கடிதத்தில் அண்மையில் இந்தியா வந்திருந்த இலங்கை அதிபர் திரு அருணா குமார தேசநாயக்க அவர்களிடம் தமிழக புதுச்சேரி மீனவர்களின் கைது விவகாரத்தை அவர்களது வாழ்வாதாரம் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டும் என்றும் இதுகுறித்து விவாதிக்க இருநாட்டு மீனவர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மாண்புமிகு பாரத பிரதமர் கேட்டுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அண்மையில் இலங்கை கடற்படையால் காரைக்காலை சேர்ந்த 2 மீனவர்கள் துப்பாக்கியால் சுட்டப்பட்டதையும் மற்றும் சிலர் கைது செய்யப்பட்டதையும் அறிந்த துணைநிலை ஆளுநர் அது குறித்து இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த மீனவர்களின் உடல்நிலை குறித்தும் அவர்களுக்கு அளிக்கப்படும் மருத்துவ சிகிச்சை குறித்தும் நேரில் ஆய்வு செய்து விவரம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவர்களது புகைப்படங்கள் மற்றும் சிகிச்சை அளிக்கப்படும் விவரங்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவர்களுக்கு தேவையான சட்ட ரீதியான உதவிகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அதோடு கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் கேட்டுக்கொண்டார். மீனவர்களின் நலனை பாதுகாக்க மத்திய வெளியுறவுத்துறையும் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளும் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட துணைநிலை ஆளுநர் இந்த பிரச்சனையை தீர்க்க தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறார். மேலும் விரைவில் இந்த விவகாரம் சுமூகமாக முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்து உள்ளார். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நிஷா நியமிக்கப்பட்டதற்கு அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியில் மகளிர் காங்கிரஸ் தலைவியாக இருந்த பஞ்ச காந்தியின் பதவிக்காலம் முடிவடைந்ததை ஒட்டி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நிஷா கட்சி மேலெடுத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளார். இன்று அவருக்கு காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட கட்சி முக்கிய நிர்வாகிகள் மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சால்வைகளை அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா கூறும் பொழுது தன்னை மகளிர் காங்கிரஸ் தலைவியாக அறிவித்த சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுனா கார்கே உள்ளிட்ட தலைவர்களுக்கும் புதுச்சேரியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்தார். சிறகுகள் நல அறக்கட்டளை தங்களது 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இன்று பாண்டிச்சேரி ஜவஹர் நகர் அருகில் உள்ள பட்ஸ் ஆஃப் ஹெவன் சோஷியல் சர்வீஸ் சொசைட்டியில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நிறுவனர் பாபு, மேலாளர் சாமியப்பன், பொருளாளர் சுந்தர மகாலிங்கம், செயலாளர் முகமது பார்க்கின் மற்றும் டிரஸ்டுகளின் உதயகுமார் மனோகரன், குமார் ராமன் இவர்களுடன் சூரிய நாராயணன், வில்லங்கம் டிவி உரிமையாளர் அம்மா ஆறுமுகம் அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் தங்க பாண்டியன், சுதாகரன், சரவணன், முகமது ஆரிப், அஜித், ரகு, ரஞ்சித், சீனு முன்னிலையில் உணவு வழங்கப்பட்டது. திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் உப்பனாறு நீர்நிலையில் மேல்மட்ட சாலை அமைப்பதற்காக போடப்பட்ட பில்லர் தூண்கள் மற்றும் பீம் தூண்களால் மழை காலங்களில் ஏற்படும் வெள்ள நீர் தடைப்பட்டு மக்கள் வசிக்கும் பகுதிகளில் புகுந்து விடுவதனால் ஏற்படும் பாதிப்பை தடுக்க ஏதுவாக இந்த மேல்மட்ட சாலை திட்டத்தை கைவிட்டு அந்த மேல்மட்ட சாலையை அப்புறப்படுத்த கோருவது சம்பந்தமாக புதுச்சேரி நகராட்சி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான காமராஜர் சாலையிலிருந்து மறைமலை அடிகள் சாலை வரையுள்ள பணிகள் தொடங்கப்பட்டு கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக திட்டமிடுதல் இல்லாமல் பணி தொடங்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த மேல்மட்ட சாலை பணிக்காக போடப்பட்ட பெரிய பில்லர் தூண்கள் மற்றும் பீம் தூண்கள் மிக அகலமாக அதே நேரத்தில் தாழ்வாகவும் அமைக்கப்பட்டதினால் மழை காலங்களில் உப்பாற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் போது இந்த தூண்களும் பீம்களும் நீர்வழி பாதையை தடுத்து வெள்ள நீர் குடியிருப்புகளில் புகுந்து விடுவதால் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் சீர்குலைந்துள்ளது. மறைமலை அடிகள் சாலையிலிருந்து காமராஜர் சாலைக்கு வாகனங்கள் வந்து செல்ல மேற்கண்ட உப்பாற்றில் கடந்த காலத்தில் சரியான திட்டமிடல் இல்லாமல் பணிகள் தொடங்கப்பட்டு கிடப்பில் கிடைக்கிறது. அதன் பணிகள் தொடங்கப்பட்ட போது இதற்காக பில்லர் தூண்கள் மற்றும் பீம் தூண்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது.
இதனால் மழைக்காலத்தில் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் மழை பெய்தால் இந்த உப்பாற்றின் கரைப்பகுதியின் மேல் வெள்ளம் வழிந்தோடி ஊருக்குள் புகுந்து விடுகிறது. இதற்கு மேற்பட்ட மேல்சாலை அமைக்கும் பணி தொடங்கிய காலத்தில் இருந்துதான் இதுபோல் சிறிதளவு கூடுதலாக மழை பெய்தாலோ மழைநீர் ஊருக்குள் புகுந்து பெரும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த உப்பாறு ஓடையானது முன்பெல்லாம் மழைக்காலத்தில் மழைநீர் தவிர கழிவுநீர் எதுவும் வராமல் இருந்தது. மழைக்காலத்தில் வெள்ள நீர் வடிந்த பிறகு மணல் படிவங்கள் நிறைந்து இந்த ஓடை சுத்தமாக காட்சியளிக்கும் விதமாக இருந்தது. தற்போது பல பகுதிகளில் இருந்து கழிவுநீர் இந்த உப்பாறு ஓடையில் வந்து கலக்கிறது. இதனால் சுத்தமான இந்த நீர்நிலையானது சேரும் சகதியுமாக மாறி பெரும் மாசடைந்துள்ளது. இதை சம்பந்தப்பட்ட துறையினர் கவனத்தில் கொள்ளாதது வருத்தம் அளிக்கிறது. கடந்த 30/11/2020 இரவு முதல் 1/12/2024 அதிகாலை பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த மிக பெரும் மழையால் புதுச்சேரி மற்றும் அண்டை மாநிலமான தமிழக பகுதிகளான முரட்டாணி, பாட்டனூர், திருச்சிற்றம்பலம், கூற்றோடு, இரும்பை, மாட்டுக்காரஞ்சாவடி, வானூர், பூத்துறை, நாவர்குளம், ஜீவானந்தபுரம் மற்றும் புதுச்சேரியின் கோரிமேடு, லாஸ்பேட்டை, சாரம், கனகன் ஏரி ஒட்டிய பகுதிகள், இந்திராகாந்தி சதிக்கமூட்டிய பகுதிகளான எல்லைப்பிள்ளை சாவடி, அண்ணா நகர் பகுதிகளில் இருந்து வரும் வெள்ள நீர் காற்றாட்டு வெள்ளமாக மாறி பல கிளை வாய்க்களாக பிரிந்து உப்பாற்றில் கலந்து மிக பெரும் வெள்ளமாக உருவெடுத்து உருளையன்பேட்டை தொகுதியில் உப்பாற்றின் இருபக்கம் கரைகளான கிழக்கு பகுதியில் இருக்கும் குபேர் நகர், நேரு நகர் பகுதி, கல்வி பங்களா நகர், கோவிந்த சாலை, முடக்கு மாரியம்மன் கோவில் பகுதி, அந்தோனியர் கோவில் பகுதி, சின்ன பொய்கை, குடிசுமாற்று வாரியத்தின் அரசு குடியிருப்பு பகுதிகள், பாரதிதாசன் வீதி, திருவள்ளுவர் வீதி, பள்ளிக்கூட வீதி, கருணாநிதி வீதி, சகாயமாதா பாடசாலை வீதி, வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி மற்றும் அதேபோல் உப்பாற்றின் மேற்கு பகுதியில் இருக்கும் கென்னடி நகர், திடீர் நகர், சுப்பராய பிள்ளை சத்திரம், சாரதி நகர், சாந்தி நகர் விரிவு, இளங்கோ நகர் விரிவு, எல்லையம்மன் கோவில் வீதி, ராஜா நகர், அதந்தரி நகர், முத்தமிழ் நகர் போன்ற பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்து ஒவ்வொரு வீடுகளிலும் 5 அடி முதல் 7 அடி வரை தண்ணீர் தேங்கி தரைத்தளமாக மூழ்கிவிட்டது. பாதிக்கப்பட்ட மீட்பு குழுவால் காப்பாற்ற 2 வயதான பெண்கள் இறந்துவிட்டார்கள். இந்த மழை வெள்ள நீராலும் அந்த ஓடையிலிருந்து வெளியேறிய கழிவு நீராலும் தரைத்தளத்தில் குடியிருப்பவர்களின் உடைமையான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர் சேரும் சகதியில் சிக்கி சேதமாகியது. இந்த உப்பாற்றின் மேல்மட்ட சாலை கட்டுமான தொடங்கி சுகாதார நீர்நிலை சுகதமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் இந்த ஓடையில் சேரும் சகதியும் குப்பையும் மண்டிக்கிறது. இப்படி மாசடைந்த பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த உப்பாறு நீர்நிலையை பற்றி கவனத்தில் கொள்ளாமல் சுத்தப்படுத்தாமல் இருக்கும் சம்பந்தப்பட்ட துறையினர் மீது எனது தொகுதி மக்கள் வெறிப்படைந்து இருக்கிறார்கள். மேலும் மழைநீர் எந்தவித தடையும் இல்லாமல் எளிதாக செல்ல வழிவகை செய்து எனது தொகுதி மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்க உதவுமாறு தங்களை கேட்டுக்கொள்வதாக திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஏழை குடும்பங்களுக்கான ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் ரூபாய் 30,000 நிதி உதவி மானியம் ஆணையினை திமுக கழக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட பகுதிகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்கான ஆணையினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 18 முதல் 60 வயதிற்குட்பட்ட குடும்ப உறுப்பினர்களின் இயற்கைக்கு மாறான மரணம் காரணமாக பயனாளிகளுக்கு ரூபாய் 30,000 பெறுவதற்கான ஆணை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலையிட்டால் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டி உள்ளார். ஈச் ஃபவுண்டேஷன் நடத்திய முப்பெரும் மகிழ்வு பெருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களை கைவிலங்கிட்டு கைதிகளைப் போல இந்தியாவிற்கு நாடு கடத்தியதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நிஷா நியமிக்கப்பட்டதற்கு அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.